जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका ओम वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். சுவாமி, இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு ராசி பலன்கள், வாரத்துக்கு இந்த மாதிரியான ராசி பலன்கள், வருட ராசி பலன்கள், இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவாகவே நம்மளுடைய ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கும் போது எதை வைத்து நம்மளுடைய அந்த ராசி பலன் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம்னு கிரக அமைப்புகளை வைத்து இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல எடுத்தோம்னா ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதமா இருக்கும். அதற்கப்புறம் ஆவணி மாசம் பிறந்தோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷம் ரிஷபத்துல கிரகங்கள் கிடையாது, மிதுனத்துல புதன், அதே போல சூரியன் பாத்தீங்கன்னா கடகத்துல சூரியன் குரு, அடுத்ததாக சிம்மத்துல சுக்கிரன் கேது, அடுத்ததாக கும்பத்துல ராகு, அடுத்தது மீனத்துல சனி இருக்க. இதுதான் இந்த ராசிகளுடைய கணக்கு. இதுல ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இந்த சூரியன் சிம்மத்துக்கு வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய கிரகநிலை கட்டப்படி நம்மளுடைய ராசிப்படி நம்மளுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி என்ன ராசி பலன்கள் அப்படின்னு சொன்னா 12 ராசிக்கு அப்படிங்கும்போது சில விஷயங்கள்லாம் உண்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவமரியாதையை சந்திக்கும் சூழ்நிலை வரலாம். ஏதாவது ஒரு அவமரியாதை நடக்கும். மறைமுக சூழ்ச்சிகளை அலட்சியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. மனம் கதி கலங்க செய்யும் செய்திகள் வரலாம். மனம் கதி கலங்க செய்யக்கூடிய செய்திகள் வரலாம். சில பேருக்கு துக்க செய்திகளாகவும் இருக்கலாம். வீண் வார்த்தை பெரிய மோதல்களாக கூட இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவான். நண்பரின் பிரச்சனையில் தலையிட்டு நீங்களே மாட்டிக்கொள்ள வேண்டாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்ல நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு ராசிக்க நம்ம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் வீடியோல நடுவில் என்னென்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். கும்பராசி நேயர்களே, கும்பராசி அவிட்டம், கும்பராசி சதயம், கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி புதிய மனிதர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்ப விஷயத்துலலாம் நல்ல ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு. குடும்ப தன வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல சனி இருக்கு. ராசியில ராகு. இக்கட்டான சூழ்நிலை. மூலத்துக்கு 2 பக்கெட் அடினா உங்களுக்கு 4 பக்கெட்டும் அடியா இருக்கு. 3 குணம் 38 யோசனை. காலையில் ஒரு குணமா இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருக்கு, மத்தியானம் ஒன்று இருந்தால் பொய்து விடிஞ்சா ஒன்று இருக்கு. காலையில் செய்கிறங்கிறீங்க, மத்தியானம் வேண்டாங்கிறீங்க, காலையில் வேணுங்கிறீங்க. உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே 2 மனசு வேணும் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. கும்பராசி பொறுத்தளவுக்கு சில புதிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல வாய்ப்புகள் வரும்பொழுது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குடும்பத்துல கூட சில விஷயங்களை கணவர் சில விஷயங்கள் சொல்றாங்களா, மனைவி அனுசரித்து செல்வது நல்லது. மனைவி சில விஷயங்கள் சொல்றாங்களா, கணவர் அனுசரித்து அதை கேட்டு நடப்பது நல்லது. உடல்நிலைக்கு நல்லது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இல்லைன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு தான் பிரச்சனை, பிரிவினை, தேவையில்லாத சில பிரச்சனைகள். ஏன்னா இன்னொன்று, உங்கள்கிட்ட கொஞ்சம் அலட்சியம் நிறையா இருக்குது. நிறைய ஆரம்பத்தில் விட்டுட்டீங்க, நிறைய விஷயங்களை விட்டுட்டீங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சில விஷயங்கள்லாம் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆகஸ்ட் மாதத்தில் சில விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நிறைய தடங்கல்கள் இருக்குது. ஸோ பார்த்து நிதானமாக செய்யுங்க. பணியிடத்தில் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க ஒருவர் இருப்பார். நீ அடுத்த ஸ்டெப்பும் 10 படி சாணியர்னா முளைஞ்சிருக்கும். 10 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபா செலவு வரும். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ சில விஷயத்துல கவனமாக இருக்கும். உங்களுடைய திட்டத்தை வேறொருவர் தன்னுடைய பெயரில் எடுத்துக்கொண்டும் நிலை கஷ்டப்படுறது ஒருத்தன், பேர் வாய்ன்புறம் ஒருத்தனா, அது உங்க விஷயத்துல நடக்கும். ஸோ பார்த்துக்கும். சக ஊழியர்களின் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் மோதல் வரை செல்லாமல் விலகி கொள்ளுங்கள். கடைசி வரைக்கும் போய் சட்டையை பிடிச்சுன்னு போய் நிற்கிற வேலையெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே நமக்கு 1008 குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு. அங்கேயும் போய் சட்டையை பிடிச்சி நிற்கிற வேலை வேண்டாம். எதிர்பாராத சில செலவுகள் மாதாந்திர பட்ஜெட்டை மாற்றலாம். சில பேர் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துவீங்க, அந்த பட்ஜெட் தாண்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நண்பரின் வார்த்தையை கேட்டு நம்பி முதலீடு செய்வது ஆபத்தை விளைவிக்கும். வீட்டில் நீங்கள் பேசாமல் விட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் திடீர்னு விவாதமாகலாம். நீ வீட்டில் ஒரு விஷயம் பேசாம இருந்திருப்ப, இல்லை சொல்ல மறந்திருப்ப. நீ எப்படி என்கிட்ட சொல்லாம இருக்கலாம், மனைவி சண்டை போடலாம். இல்லைன்னா நீ மனைவி சொல்லாம இருந்திருக்கலாம், கணவர் எப்படி நீ என்கிட்ட இதை மறைக்கலாம், எப்படி நீ சொல்லாம இருக்கலாம், இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய விஷயம், இவங்க வந்துட்டு போயிருக்காங்க, ஏன் என்கிட்ட சொல்லலை, எப்படி அவன் இந்த மாதிரி பேசிட்டு போகலாம். இது ஒரு சின்ன ஒரு விஷயமா வரலாம். அதே போல பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் அவசர முடிவு வழங்க வேண்டாம். துணையிடம் வெளிப்படையாக இருப்பது நல்லது. சில பேருக்கு
நல்ல சந்தோஷமாக சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. மருத்துவம் தொடர்பான சில விஷயங்கள், மருத்துவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். வீடு வாங்குறத பற்றி சில விஷயங்கள் யோசித்து பண்ணுங்க. நான் ஒரு விஷயம் கும்பராசி பொறுத்தளவுக்கு நான் சொல்லுவது என்னென்ன, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை கும்பராசிக்கு வரலாம். தேவையில்லாத அவப்பெயர் வரும். இப்பெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல இந்த லஞ்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, நீங்க ஒரு சில விஷயத்துல நீங்களா போய் மாட்டிண்டு பிரச்சனையில சிக்கிக்காதீங்க. எங்க எப்போ எப்படி நடக்கும் தெரியாது. உங்களுக்கு கெட்ட பேர் வரும். இது முக்கியமா அரசாங்க உத்தியோகத்துல நான் இந்த உத்தியோகத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னா கரெக்டா நடந்துக்கோங்க. எப்பன்னு பார்த்து காலை வாரி விட்டுருவாங்க. பார்த்துக்கோங்க. ஒன்று. அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கும்பராசியை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. யாரையும் நம்பாது. அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு லாயரா இருக்கீங்க, ஒரு அட்வொகேட் நீங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த கும்பராசியில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கூட இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்களுடைய கிளைண்ட்ஸ், உங்களுடைய சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறது, கொஞ்சம் சில விஷயங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்ககிட்டையும் பேசுவாங்க, வேற ஒரு விஷயமும் நடக்கும். கவனமாக இருக்கிறது நல்லது. சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, சொன்ன ராசி பலன் அத்தனையுமே சில பேருக்கு அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருக்கும். சுவாமி, நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் அப்படியே நடந்த மாதிரி இருக்கு. இது நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. நீங்கள் பொது ராசி பலன்கள் சொல்றீங்க, ஆனால் அது என் குடும்பத்தில் எனக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இப்போ நேரம் எப்படி இருக்கு, இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி தெரிஞ்சுக்கலாம், ஒரு நியூமராலஜி தெரிஞ்சுக்கலாம், ஒரு அதே போல் பார்த்தீங்கன்னா ராசி கற்கள் உங்களதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், வாஸ்து தெரிஞ்சுக்கலாம், பிரஷ்னம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதில் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட நீங்கள் குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, நம்மளுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு தீரும், நம்ம பிரச்சனை தீரத்துக்கு என்ன ஸ்லோகங்கள் சொல்லணும், நம்ம பிரச்சனை தீரத்துக்கு நம்ம எந்த ஆலயத்துக்கு போனால் நமக்கு சரியாக இருக்கும், அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம அப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ சரி, நமக்கு இன்னொரு 6 மாதத்துக்கு நேரம் சரியா இல்லை, இல்லை நமக்கு இன்னொரு 3 மாதத்துக்கு சரியா இல்லை, நமக்கு அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய டைம் இப்படி இருக்கணும், நம்ம இந்த வழிபாடுகள் செய்தால் நமக்கு அடுத்தடுத்து நமக்கு சில சூழ்நிலைகள் நமக்கு மாறும், இந்தந்த ஸ்லோகங்கள் சொல்லும்போது நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு வாழ்க்கை நமக்கு நன்றாக மாறும். சிறப்பாக இறைவனுடைய ஆசியினால சிறப்பாக இருப்பீங்க. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க.